NMMS தேர்விற்கான தங்களின் பயிற்சிக்கு உதவும் வகையில் சமூக அறிவியல் பகுதி வினா எண் 81 முதல் 100 வரையிலான விடைக்குறிப்பு விளக்கங்களுடன் கீழே வழங்கப்பட்டுள்ளது. சமூக அறிவியல் வினா எண் 81 முதல் 100 வரை. 81. விஷ்ணு சித்தர் என அழைக்கப்பட்டவர். 1. நம்மாழ்வார். 2. பெரியாழ்வார். 3. பூதத்தாழ்வார். 4. ஆண்டாள். விடை 2. பெரியாழ்வார். விளக்கம்: 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் ஆகும். இவர் கண்ணனை குழந்தையாக பாவித்து பல பாசுரங்களை பாடியுள்ளார். 82. பொறுத்துக. ஐ. சேக்கிழார். ஏ. நாச்சியார் திருமொழி. இ. ஆண்டாள். பி. பெரிய புராணம். இ. நம்மாழ்வார். சி. அபங்கா. ஐ. வி. துக்காராம். டி. திருவாய்மொழி. வி. சி. விளக்கம்: ஐ. சேக்கிழார். பெரிய புராணம். இ. ஆண்டாள். நாச்சியார் திருமொழி. இ. நம்மாழ்வார். கிய அம்பு. டி. திருவாய்மொழி. ஐ. வி. துக்காராம். அபங்கா. 83. விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவம் யாருடையது? 1. ஆதிசங்கரர். 2. பெரியாழ்வார். 3. இராமானந்தர். 4. இராமானுஜர். விடை 4. இராமானுஜர். விளக்கம்: ஆதிசங்கரரின் அத்வைத தத்துவத்திலிருந்து மாறுபட்டு விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை முன்மொழிந்தவர் இராமானுஜர் ஆவார். 84. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சூபிசம் இஸ்லாமியத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இந்து மற்றும் பௌத்த சமய கருத்துகளின் தாக்கத்தையும் பெற்றிருந்தது. கூற்று 2. உலேமாக்களின் கடுமையான ஒழுக்க விதிகளை ஏற்றுக்கொண்டது. கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. விளக்கம்: சூபியிசம் என்பது இஸ்லாத்தின் ஒரு வாத ரபாமாகும். அது இந்து மற்றும் பௌத்த மதங்களின் தாக்கத்தை பெற்றிருந்தது என்பது சரி. ஆனால் அது உலேமாக்களின் கடுமையான சட்ட திட்டங்களையும் சமய சடங்குகளையும் நிராகரித்தது. எனவே கூற்று 2 தவறானது. 85. தவறான இணையை தேர்ந்தெடு. 1. கபீர். கிரந்தவழி. 2. துளசிதாசர். இராமசரிதமானஸ். 3. சூர்தாஸ். சூர்சாகர். 4. இராமானுஜர். பிரம்மசூத்திரம். விடை 4. இராமானுஜர். பிரம்மசூத்திரம். விளக்கம்: கபீர், துளசிதாசர், சூர்தாஸ் ஆகியோரின் படைப்புகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியவர் இராமானுஜர் என்றாலும் அது அவரது நேரடி படைப்பு அல்ல. பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் பாதராயணர் ஆவார். எனவே கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இதுவே தவறான இணையாகும். 86. கால்சா அமைப்பில் உள்ளவர்களிடமிருக்கும் கிர்பான் என்பது: 1. இரும்பு காப்பு. 2. சிகைக்கோல். 3. குருவாள். 4. வெட்டப்படாத முடி. விடை 3. குருவாள். விளக்கம்: குரு கோவிந்த் சிங் நிறுவிய கால்சா அமைப்பினர் 5 காரங்களை கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒன்றான கிர்பான் என்பது தற்காப்பிற்காக அணியப்படும் குருவாள் ஆகும். 87. 1527இல் கன்வா போர் பாபருக்கும் அடிக்கோடுக்கும் இடையே நடைபெற்றது. 1. இப்ராகிம் லோடி. 2. ராணா சங்கா. 3. ஹுமாயூன். 4. ஆப்கானியர்கள். விடை 2. ராணா சங்கா. விளக்கம்: 1526இல் பானிபட் போரில் வெற்றி பெற்ற பாபர் அடுத்ததாக 1527இல் மேவாரின் ராஜபுத்திர அரசரான ராணா சங்கா வை கன்வா போரில் தோற்கடித்தார். 88. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு: 1. 153332. 1540. 3. 1539. 1535. விடை 3. 1539. விளக்கம்: முகலாய அரசர் ஹுமாயூனுக்கும் சூர் வம்சத்தை நிறுவிய ஷெர்ஷா சூரிக்கும் இடையே சௌசா போர் 1539 ஆண்டு நடைபெற்றது. இப்போரில் ஹுமாயூன் தோல்வியடைந்தார். 89. கூற்றுகளை ஆராய்க. ஐ. ஷெர்ஷா நிலவருவாய் முறையினை அறிமுகம் செய்தார். இ. இரண்டாம் பானிபட் போர் பாபருக்கும் ஹெமுவிற்கும் இடையே 1556இல் நடைபெற்றது. இ. முகலாய பேரரசர்கள் பழைய ஜாகிர் முறைக்கு இக்தா என பெயரிட்டனர். ஐ. வி. முகலாய பேரரசின் புகழ் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. விடை 1. ஐ. மற்றும் ஐ. வி. சரி. வினாவில் விருப்பங்கள் சரியாக இல்லை. சரியான கூற்றுகள் இவை. விளக்கம்: ஐ. ஷெர்ஷாவின் நிலவருவாய் முறை அக்பரால் பின்பற்றப்பட்டது. இது சரி. இ. இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுவிற்கும் இடையே நடைபெற்றது. எனவே இது தவறு. இ. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் இருந்த இக்தா முறைக்கு முகலாயர்கள் ஜாகிர் என பெயரிட்டனர். கூற்று தலைகீழாக உள்ளது. எனவே இது தவறு. ஐ. வி. கட்டடக்கலை மற்றும் பேரரசின் புகழ் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. இது சரி. 90. பல பர்கானாக்களை உள்ளடக்கிய பகுதி: 1. சுபா. 2. கிராமம். 3. பேரரசு. 4. சர்க்கார். விடை 4. சர்க்கார். விளக்கம்: முகலாய நிர்வாகத்தில் பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு பர்கானா ஆகவும் பல பர்கானாக்கள் சேர்ந்து ஒரு சர்க்கார் மாவட்டம் ஆகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. 91. பொறுத்துக.
ஐ. மீர்பாக்ஷி. ஏ. பிரதம மந்திரி. இ. வக்கீல். பி. இராணுவத்துறை. இ. மீர்சமான். சி. தலைமை நீதிபதி. ஐ. வி. குவாஜி. டி. அரண்மனை நிர்வாகம். சி. விளக்கம். ஐ. மீர்பாக்ஷி வலதுபுறம் நோக்கிய அம்பு. பி. இராணுவத்துறை தலைவர். இ. வக்கீல் வலதுபுறம் நோக்கிய அம்பு. ஏ. பிரதம மந்திரி. இ. மீர்சமான் வலதுபுறம் நோக்கிய அம்பு. டி. அரண்மனை நிர்வாகம். ஐ. வி. குவாஜி வலதுபுறம் நோக்கிய அம்பு. சி. தலைமை நீதிபதி. 92. தவறான இணையை தேர்ந்தெடு. 1. சாட் குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள். 2. ஜப் நிலத்தை வகைப்படுத்துதல். 3. மன்சப் படிநிலை. 4. சுயயூர்கள் வரிவிலக்கு நிலங்கள். விடை 1. சாட் குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள். விளக்கம். மன்சப்தாரி முறையில் சாட் ஜாட் என்பது ஒருவரின் தகுதியையும் ஊதியத்தையும் குறிக்கும். சவார் என்பதே அவர் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எனவே விருப்பம் 1 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. 93. இந்தியாவில் பாரசீக கட்டடக்கலையை அறிமுகப்படுத்தியவர். 1. அவுரங்கசீப். 2. பாபர். 3. அக்பர். 4. ஷாஜகான். விடை 2. பாபர். விளக்கம். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவிய பாபர் தன்னுடன் பாரசீக கட்டடக்கலையையும் அறிமுகப்படுத்தினார். 94. பொருளாதார நடவடிக்கையில் இடம்பெறாத செயல். 1. நுகர்வு. 2. உற்பத்தி. 3. விநியோகம். 4. மேம்பாடு. விடை 4. மேம்பாடு. விளக்கம். உற்பத்தி, நுகர்வு, விநியோகம், பரிமாற்றம் ஆகியவை பொருளாதாரத்தின் அடிப்படை நடவடிக்கைகள் ஆகும். மேம்பாடு என்பது இந்த நடவடிக்கைகளின் விளைவாக ஏற்படும் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை குறிப்பதாகும். 95. வர்த்தகம் என்பது நிலை பொருளாதார நடவடிக்கை. 1. 2, 2, 5, 3, 4, 4, 3. விடை 4. 3. விளக்கம். முதன்மைத் துறையில் வேளாண்மை கிடைக்கும் பொருட்களை பதப்படுத்துவது 2ஆம் நிலை. இந்த இரண்டிற்கும் சேவை செய்வது 3ஆம் நிலை. வர்த்தகம் என்பது ஒரு சேவை என்பதால் இது 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கையில் அடங்கும். 96. தவறான ஒன்றினை கண்டுபிடிக்கவும். 1. அரசாங்க கொள்கைகள். 2. மூலதனம் அல்லது முதலீடு. 3. சேமிப்பு மற்றும் கிடங்கு. 4. கடன் வசதி. விடை 3. சேமிப்பு மற்றும் கிடங்கு. விளக்கம். அரசாங்க கொள்கைகள், மூலதனம், கடன் வசதி போன்றவை தொழிலக அமைவிடத்தை நிர்ணயிக்காத காரணிகள், நான் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆகும். ஆனால் சேமிப்பு மற்றும் கிடங்கு வசதி என்பது போக்குவரத்து மற்றும் சந்தை போன்ற அமைவிட காரணிகளுடன் தொடர்புடையது. எனவே இது பொருந்தாதது. 97. கீழ்க்கண்டவற்றில் எது தவறானது? இந்திய இரும்பு எஃகு தொழிற்சாலை செயல். 1. பெரிய அளவிலான தொழிலகம். 2. பொதுத்துறை தொழிலகம். 3. கனிமவளம் சார்ந்த தொழிலகம். 4. கூட்டுத்துறை தொழிலகம். விடை 4. கூட்டுத்துறை தொழிலகம். விளக்கம். செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பது இந்திய அரசுக்குச் சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது பெரிய அளவிலான மற்றும் கனிமவளம் சார்ந்த தொழிலகமும் கூட. இது கூட்டுத்துறை தொழிலகம் என்பது தவறான கூற்று. 98. சேவைத்துறையின் கீழ் இடம்பெறாதது. 1. சில்லறை வர்த்தகம். 2. வங்கித்துறை. 3. நிதி பயன்பாடுகள். 4. வீட்டுவசதி. விடை 4. வீட்டுவசதி. விளக்கம். சில்லறை வர்த்தகம், வங்கித்துறை, நிதி பயன்பாடுகள் ஆகியவை சேவைத்துறையின் 3ஆம் நிலை கீழ் வரும். வீட்டுவசதி என்பது கட்டுமானம் தொடர்பான 2ஆம் நிலை தொழிலில் அடங்கும். 99. இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம். 1. மிச்சிகன். 2. பாரிஸ். 3. மும்பை. 4. சென்னை. விடை 4. சென்னை. விளக்கம். அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரம் வாகன தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது. அதேபோல இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான வாகன தொழிற்சாலைகள் மற்றும் உதிரிபாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையில் அமைந்துள்ளதால் இது இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. 100. கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது? 1. அமூல் கூட்டுறவு. 2. பெயில் கூட்டுத்துறை. 3. டாடா பொதுத்துறை. 4. மாருதி உத்யோக் தனியார் துறை. விடை 1. அமூல் கூட்டுறவு. விளக்கம். அமூல் ஆனந்த் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியம் என்பது கூட்டுறவுத்துறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பெயில் மற்றும் மாருதி உத்யோக் பொதுத்துறை நிறுவனங்கள். டாடா ஒரு தனியார் துறை நிறுவனம். எனவே மற்ற இணைகள் தவறானவை.